என்ன மனக்க யோசனையா இருக்குதா? ஒன்றும் இல்லைங்க. நைட்டு மொச்சக்கொட்டை ஊற வச்சுட்டேன். அதை போட்டு அது கூட என்ன காய் போட்டு குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல. அதான் கொஞ்சம் யோசனையாகவே இருக்குது. நம்ம வீட்டில் பாவக்காய் இருக்கு. ம். தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சு நல்லா இருக்கும். ஆமாம், மொச்சக்கொட்டை பாவக்காய் நல்லா இருக்குண்ணா. தேங்காய் வச்சு குழம்பு வச்சா சரி, அதே மாதிரி பண்ணிடுறேங்க. குழம்பு நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இதுக்கு 1/4 கிலோ பாவக்காய் நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. நைட்டே ஊற வச்ச மொச்சக்கொட்டை இருக்குது, அது குக்கரில் போட்டு 3 விசில் விட்டு வேக வச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வடசட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அலசி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு 20 சின்ன வெங்காயம், 5 பல்லு பூண்டு தோல் வச்சு எடுத்து வச்சுருக்கோம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு வடசட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஜீரகம், கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் இது சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரம் வதங்கி கொடுக்கும். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்க பாவக்காவை சேர்த்துடலாம். பாவக்காவை சேர்த்துட்டு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வேக வைங்க. இது நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 1/2 மூடி தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை பொடிசாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கசகசா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச மொச்சக்கொட்டையை சேர்த்துட்டு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் கொதி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கறி தூவி இறக்கி வச்சோம்னா சூப்பரான தேங்காய் அரைச்சி ஊற்றின பாவக்காய் மொச்சக்கொட்டை போட்ட குழம்பு ரெடி. பாவக்காய் கசப்பு இல்லாமல் சூப்பராக குழம்பு இருக்குது, நல்லா இருக்குது.